இப்போ வந்து என்னோட ஃபேவரட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒன்றொன்னா நான் உங்களுக்கு காட்டி இது ஏன் என்னோட ஃபேவரட் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆக்சசரி என்னோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லீஸ்ட் ஃபேவரட்லாம் கிடையாது. இவனுங்க எல்லாமே எனக்கு பிடிச்ச ஆளுங்க. அதனால் நான் ஒன்றொன்னாவே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிலிகான் மெஷரர். இதுக்கு வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டோனை யூஸ் பண்ண முடியும். அப்பா இவ்வளோ விஷயம் இருக்கா, நம்ம வந்து அந்த ஒரு நைஃபை ஷார்ப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யாரா பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு சாணம் பிடிக்கிற ஆளை கூப்பிட்டு வந்து நீங்கள் சாணம் பிடிச்சிக்கலாம். பட் எனக்கு இது வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா அந்த ஆளை கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு முடியல. எங்கே இருப்பார், எந்த தெருமுனையில் உட்காந்துட்டு இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து இது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட செட் ஆஃப் நைவ்ஸ். எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, நிறைய விதமான நைஃப்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த சின்ன சின்ன நைஃப்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். கொஞ்சம் செரேட்டடாக இருந்தால் அது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுக்கு யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளைவாக இருந்தால் ஃப்ரூட்ஸுக்கு யூஸ் பண்ணணுங்கிறதுலாம் தெரியும். பட் நான் வந்து க்ளீவர் நைஃப் ஆர் கிளெவர் நைஃப், ஏதோ ப்ரொனன்சியேஷன் வந்து ஒருத்தங்களுக்கு மாறும். ஸோ க்ளீவர் நைஃப் ஒன்று, அது இல்லாமல் 2 இது என்ன சுத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் கால்ட் மீட் டெண்டரைசர். அதாவது உங்களுடைய சிக்கனையோ மட்டனையோ வந்து சாஃப்ட் ஆக்குற ஒரு பொருள். சாரி, ஒரு கிளெவர் நைஃப்னு சொன்னேன் இல்லையா, அவன் தான்